அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஒரு காரணத்தினால் மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுதே இந்த மருத்துவக் கல்லூரிக்கு வேறு இடம் தேர்வு செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்பொழுதெல்லாம் அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி அவர்கள். ஆனால் இப்பொழுது ஏதோ நான் என்னுடைய பெயரை சொல்லி மருத்துவக் கல்லூரியை வேறு இடத்துக்கு மாற்றுவதாக ஒரு தவறான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று, அது எதற்காக அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர் இருக்கும் பொழுதே அந்த மருத்துவக் கல்லூரிக்கான இடம் வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்களே உத்தரவிட்டிருந்தார்கள். இவர் அப்பொழுது உண்ணாவிரதம் இருந்திருக்கலாம், அது அம்மாவிடத்தில் கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். இந்த நேரத்தில் அதை ஒரு தவறான கருத்தை சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை தேர்வு செய்தார்கள். அந்த இடத்தில் மருத்துவக் கல்லூரியை கட்டக்கூடாது என்று வேறு ஒருவர் அதற்கு நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார். அந்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் இருக்கிறது, இன்னும் முடிவாகவில்லை. நீதிமன்றத்தில் எங்கு அந்த மருத்துவக் கல்லூரியை கட்டுவதற்கு அனுமதிக்கிறார்களோ அங்கு கட்டிக்கொள்ளலாம். குறிப்பாக கரூர் மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ அவரோட நேரில் வந்து அவர் உங்களிடம் வந்து ஆலோசித்திருக்காரா? அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், நேரில் வந்து ஆலோசித்திருக்காரா? தொடர்பா எதற்காக வந்து அவர் காவல் நிலையம் வரைக்கும் செல்ல வேண்டும்? இதுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? எங்கிட்ட இது வரைக்கும் நேரில் சொல்லல, புகார் அல்ல. அவர் உண்ணாவிரதம் இருப்பதற்கான அனுமதியை அவருடைய லெட்டர் பேரில் கொடுத்துருக்காரு. இல்லை, கோர்ட்டில் இருக்குது, ஹைகோர்ட்டில், மதுரை ஹைகோர்ட்டில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. கோர்ட்டு முடிவு பண்ணி எந்த இடத்துல கட்டலாங்கிறத கோர்ட்டு தான் சொல்லணும். இல்லை, இதுவரைக்கும் எங்க கட்டணுங்கிறத பற்றியெல்லாம் எங்கிட்ட எதுவும் சொல்லலை. திடீர்னு இன்னைக்கு முதல்லயே ஒரு அனுமதி கேட்டிருந்தாங்க. அப்போ இவர் பேர் இல்லை, இதில் முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பேரை போட்டு, இது அனைத்து கட்சின்னு சொல்லி பேரை போட்டு ஒரு உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கேட்டாங்க. இன்னொரு சாரார் காந்தி கிராமத்தில் தான் கட்டணும்னு சொல்லி அனுமதி கேட்டாங்க. அதனால போலீஸ் அனுமதி மறுத்துட்டாங்க 2 பேர்த்துக்குமே. ஆனால் இப்போ அவரே அனுமதி கேட்டிருக்கார். அவர் அனுமதி கேட்கட்டும், உண்ணாவிரதம் இருக்கட்டும், அது அம்மா காலத்திலே இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து நான் என்னுடைய பேரை மென்ஷன் பண்ணியிருக்காரு, அது என்னன்னு தெரியல எனக்கு. இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு இப்போ சொல்றதுக்கு ஏதாச்சும் உள்நோக்கம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது உங்களுக்கே தெரியும். இப்போ இதுக்கு உண்டான டிமாண்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். கட்சி பிளவுபட்டிருக்கிறதுனால அதுல ஆதாயம் தரதுக்காக பார்க்குறாங்க. இருக்கலாம், அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுதே அந்த மருத்துவக் கல்லூரிக்கு வேறு இடம் பார்க்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அது அவருக்கு தெரியும். அப்போ அம்மாவிடத்தில் கேட்டிருக்கலாம், அப்போ உண்ணாவிரதம் இருந்திருக்கலாம்.